யுவந்திகா. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது ஒரு பெரிய இழப்பை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய இழப்பை வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்னெல்லாம் போய் சொல்லலாம். நீங்கள் வந்து இதுக்காக அவங்க வந்து நெருங்கிய நண்பர் வந்து அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க, இல்லை அம்மாவை இழந்துட்டாங்க, எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்கக்கிட்ட, அதனால் நான் ஒரு 2 மாதம் அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க வலியை வந்து மேஜிக்கலாக நீங்கள் வந்து அப்படியே மாயாஜாலம் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அதை வந்து அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நடந்திருக்கிறது வந்து ஒரு டெய்லி எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, ஒரு பெரிய இழப்பு அவங்க இழந்திருக்காங்க. ஸோ வலி கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து அந்த வலியை உணர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுங்க கண்டிப்பாக. ரொம்ப கிளீஷிவான விஷயங்கள் எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும், இல்லைன்னா காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், காலப்போக்கில் சரியாக போயிடும், இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய வழியில் இருக்காங்க. இன்னும் நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களோட ரியாலிட்டியில் சுத்தமாக இருக்காது. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்ல வரதோ சப்போர்ட் கேட்குறதோ இன்னும் வந்து அவங்க தள்ளி தான் போவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா, எனக்கு புரியுது, நீ ஒரு பெரிய இழப்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க, நான் இருக்கேன் உங்க கூட, எனக்கு புரியுது கஷ்டமாக இருக்கும், நீ வந்து எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறேன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவேன். ஸோ அவங்களோட வலியை வந்து அக்னாலேஜ் பண்ணுறீங்க, உனக்கு வலிக்குது, எனக்கு புரியுது அப்படின்னு நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. இதுவே ஒரு பெரிய ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், என்னால் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல முடியல, எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகுது, என்னால் புரிஞ்சுக்க முடியல அவங்க வலியை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து வேர்பலி எதுவுமே சொல்ல வேண்டாங்க, ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அழணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தோல் கொடுங்க, அவங்க கை பிடிச்சிட்டு உட்காந்துக்கோங்க, அவங்கள ஹக் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு கூட இருங்க, அவங்களுக்கு உங்கள் டைம் கொடுங்க, உங்கள் ப்ரெசன்ஸ் கொடுங்க. ஸோ இதுதான் உங்களால் பண்ண முடியும். கரெக்டாக இது பண்ணுங்கள். அவங்களோட வலியை வந்து வேலிடேட் பண்ணுங்கள், அவங்க லீட் பண்ணட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறோம், எங்கள் அப்பா எப்படி இருந்தார், இல்லை எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, இப்போ இல்லை நான் மிஸ் பண்ணுறேன், அவங்க லீட் பண்ணுறாங்க ஒரு கான்வர்சேஷனாக, அதை கவனிங்க. அப்போ வந்து இல்லை எனக்கும் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அப்போ நான் இதெல்லாம் பண்ணேன், வேண்டாம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாதீங்க. அந்த டைமில் அவங்க பேசுகிறத முழுமையாக கவனிங்க. We call it active listening. So only listen to what they have to say, lend a ear. Okay, so I think these are the 3 things that are very important. First, give them time and space to experience the pain. Second thing, அவங்க வலியை அக்னாலேஜ் பண்ணுங்கள். Third thing, உங்களால் முடியல அப்படின்னா ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஃபோர்த் திங், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ உங்கள் அபிப்பிராயங்களோ ரொம்ப கிளீஷேவான விஷயங்கள், ஸ்ட்ராங் ஆகிடு, குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், நீ உடஞ்சிட்டா என்ன பண்ணுறது, இல்லை அவங்க உடைய பரவாயில்ல, கொஞ்சம் நாளில் சரியாயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுங்க. தேங்க்யூ.